ஆன்மீக மற்றும் புராண ரீதியாக அத்திரம் என்பது மந்திர சக்தியால் இயக்கப்படும் ஒரு தெய்வீக ஆயுதத்தை குறிக்கும். பொதுவாக போர்க்கலைகளில் இரண்டு வகை உண்டு. கைகளால் பிடித்து போரிடும் வாள், ஈட்டி போன்றவற்றை சத்திரம் என்பார்கள். ஆனால் ஒரு சாதாரண பொருளை கூட மந்திர உச்சாடனத்தின் மூலம் வலிமை மிக்க ஆயுதமாக மாற்றி இலக்கை நோக்கி ஏவுவதை அத்திரம் என்று அழைக்கிறோம். இந்த அத்திரங்களை இயக்குவதற்கும் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படும் ரகசிய ஒளிகளே அத்திர மந்திரங்கள் ஆகும். இந்த அத்திர மந்திரங்கள் பிரபஞ்சத்தின் பேராற்றலை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குவிக்கும் வல்லமை கொண்டவை. புராண காலங்களில் அர்ஜுனன், கர்ணன் போன்ற மாவீரர்கள் கடும் தவமிருந்து தேவர்களிடமிருந்து இந்த அத்திரங்களை பெற்றனர். ஒவ்வொரு அத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அதிபதி அல்லது தேவதை உண்டு. உதாரணமாக, பிரம்மாவிற்கு உரிய பிரம்மாஸ்திரம், சிவபெருமானுக்கு உரிய பாசுபதாஸ்திரம், அக்னி தேவனுக்கு உரிய ஆக்னேயாஸ்திரம் போன்றவை மிகவும் பிரபலமானவை. இவற்றை ஏவுவதற்கு மட்டுமல்லாமல் எதிரி ஏவும் அத்திரத்தை தடுத்து நிறுத்துவதற்கும், உதாரணத்திற்கு நாகாஸ்திரத்திற்கு எதிராக கருடாஸ்திரம் போல தனித்தனி மந்திரங்கள் உண்டு. அத்திரங்களின் வகைகள் மற்றும் படிநிலைகள். அத்திரங்கள் அவற்றின் செயல்பாட்டை பொறுத்து 3 நிலைகளாக பிரிக்கப்படுகின்றன. முதலாவது தரிசனா வகை. இது எதிரியின் மனநிலையை மாற்றி அவர்களை போரிட விடாமல் தடுக்கும். இரண்டாவது பிரயோக வகை. இது நேரடியாக தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டது. மூன்றாவது சம்ஹார வகை. இது ஏவப்பட்ட அத்திரத்தை திரும்பப் பெறும் கலை. ஒரு சிறந்த வீரன் அத்திரத்தை ஏவ தெரிந்திருப்பதுடன் அதை திரும்பப் பெறும் மந்திரத்தையும் அறிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அது தேவையற்ற அழிவுகளை உண்டாக்கும். மந்திரமும் அதிர்வுகளும். அத்திர மந்திரங்கள் என்பவை வெறும் சொற்கள் அல்ல, அவை குறிப்பிட்ட ஒளி அதிர்வுகளை எழுப்பக்கூடியவை. இந்த பிரபஞ்சமே ஆற்றலால் ஆனது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மந்திர ஒளியின் மூலம் இயற்கை பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவற்றை தன் வசப்படுத்தி ஆயுதமாக மாற்றுவதே இதன் சூட்சுமம். உதாரணமாக, வருணாஸ்திரம் மேகங்களை ஒன்று திரட்டி மழையை பொழியச் செய்யும் அதிர்வை உருவாக்கும். அத்திரங்களை எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியாது. இதற்கு தர்ம யுத்த விதிகள் உண்டு. ஒரு சாதாரண வீரனின் மீதோ, ஆயுதம் ஏந்தாதவர் மீதோ அல்லது போர்க்களத்தை விட்டு ஓடுபவர் மீதோ இத்தகைய மகா அத்திரங்களை பயன்படுத்துவது பெரும் பாவமாக கருதப்பட்டது. அர்ஜுனன் மற்றும் அஸ்வத்தாமன் இடையே நடந்த போரில் பிரம்மாஸ்திரத்தை ஏவிய பிறகு அதை திரும்பப் பெறும் ஆற்றல் அர்ஜுனனுக்கு இருந்தது. ஆனால் தர்ம நெறி தவறிய அஸ்வத்தாமனுக்கு அது தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்க வரலாற்று செய்தி. தமிழ் இலக்கியங்கள் மற்றும் சித்தர் பாடல்களில் அத்திர மந்திரங்கள் என்பது வெளிப்படையான போர்க்கருவிகள் மட்டுமல்லாமல் மனித உடலில் உள்ள ஆரதாரங்களை எழுப்பி தீய குணங்களை அழிப்பதற்கான குறியீடாகவும் சொல்லப்படுகிறது. சித்தர்கள் தங்கள் தவ வலிமையால் மனதையே ஒரு அத்திரமாக மாற்றி அறியாமை எனும் இருளை அழிக்க இம்மந்திரங்களை பயன்படுத்தினர். சிவவாக்கியர் போன்ற சித்தர்களின் பாடல்களில் மனதை ஒருமுகப்படுத்துவதன் அவசியம் குறித்து பல குறிப்புகள் இதனுடன் தொடர்புடையவையாக கருதப்படுகின்றன. குறிப்பாக சித்தர்கள் காட்டிய வழியில் பார்த்தால் வெளிப்பகையை வெல்லும் அத்திரங்களை விட உட்பகையான காமம், குரோதம், மோகம் போன்றவற்றை அழிக்கக்கூடிய ஞான அத்திரம்தான் மிக வலிமையானதாக கருதப்படுகிறது. சிவவாக்கியர் போன்ற ஞானிகள் மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா என்று கூறியிருந்தாலும் அந்த மனத்தை செம்மைப்படுத்துவதையே ஒரு மகா மந்திரமாக போதித்தனர். அத்திரங்களை ஏவும் முறைகள். அத்திரங்களை அம்புகள் மூலமாகத்தான் ஏவ வேண்டும் என்பதில்லை. மந்திர வல்லமை பெற்றவர்கள் 4 வழிகளில் அத்திரங்களை ஏவுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. வாக்கினால் ஏவுதல்.
மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமே இலக்கை தாக்குவது. பார்வையால் ஏவுதல், கணங்களின் திக்சன்யத்தை கொண்டு ஆற்றலை பாய்ச்சுவது. மனதால் ஏவுதல், சங்கல்பம் செய்து எண்ண அலைகளின் மூலம் அத்திரத்தை ஏவுவது. தொடுதல் அல்லது கருவி மூலம் ஏவுதல், வில், அம்பு அல்லது ஏதேனும் ஒரு பொருளின் மீது மந்திரத்தை ஏற்றி ஏவுவது. அத்திரங்களின் தற்காப்பு ஆற்றல். ஒவ்வொரு அழிவு அத்திரத்திற்கும் அதை முறியடிக்கும் ஒரு தற்காப்பு அத்திரம் உண்டு. இது இன்றைய நவீன மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்றது. உதாரணமாக, ஆக்னேயாஸ்திரம் ஏவப்பட்டால் அதை அணைக்க வருணாஸ்திரம் பயன்படுத்தப்படும். நாகாஸ்திரம் ஏவப்பட்டால் அதை முறியடிக்க கருடாஸ்திரம் பயன்படுத்தப்படும். பர்ஜன்யாஸ்திரம் என்பது மேகங்களை உருவாக்கி மழையை வரவழைக்க பயன்படும் என்றால், வாயு வியாஸ்திரம் என்பது பலத்த காற்றை உருவாக்கி அந்த மேகங்களை கலைக்க பயன்படும். அதிதேவதைகளும் மூல மந்திரங்களும். அத்திர மந்திரங்கள் செயல்படுவதற்கு அந்தந்த அத்திரத்திற்குரிய அதிதேவதையின் அருள் அவசியம். ஒரு வீரன் அத்திரத்தை பயன்படுத்துவதற்கு முன்னால் அந்த தேவதையை தியானித்து மூல மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அந்த மந்திரம் தவறாக உச்சரிக்கப்பட்டாலோ அல்லது தவறான எண்ணத்துடன் பயன்படுத்தப்பட்டாலோ அது ஏவுபவரையே தாக்கும் அபாயமும் உண்டு. அதனால்தான் மந்திரம் கால் மதி முக்கால் என்ற பழமொழி உருவானது. அதாவது, மந்திரத்தின் வலிமையை விட அதை இயக்குபவரின் புத்திசாலித்தனமும் ஒழுக்கமுமே முதன்மையானது. அத்திர மந்திரங்கள் வெறும் அழிவுக்காக மட்டும் உருவானவை அல்ல. அவை தர்மத்தை நிலைநாட்டவும் தீய சக்திகளிடமிருந்து உலகை காக்கவும் பயன்படுத்தப்பட்டன. இந்த மந்திரங்களை முறையாக பயன்படுத்த ஆழ்ந்த தியானமும் மனக்கட்டுப்பாடும் குருவின் வழிகாட்டுதலும் மிக அவசியம். தகுதியற்றவர்கள் கையில் இந்த மந்திரங்கள் கிடைத்தால் அது உலகிற்கே ஆபத்தாக முடியும் என்பதால் இவை மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டன. சுருக்கமாக சொன்னால், அத்திர மந்திரம் என்பது ஆன்மீக ஆற்றலை அறிவியல் பூர்வமான ஆயுதமாக மாற்றும் ஒரு உன்னத கலை வடிவமாகும். அஸ்திரம் மற்றும் அத்திரம் ஆகிய இரண்டு சொற்களும் ஒரே பொருளை குறித்தாலும் அவற்றுக்கு இடையேயான வேறுபாடு என்பது மொழி இலக்கண மாற்றம் மற்றும் பயன்பாட்டு சூழல் சார்ந்தது. இதன் பின்னணியில் உள்ள முக்கிய காரணங்கள் இதோ. 1. வடமொழி மற்றும் தமிழ் உச்சரிப்பு முறை. அஸ்திரம் என்பது சமஸ்கிருத சொல். தமிழில் வடமொழி சொற்களை பயன்படுத்தும் போது ச போன்ற கிறந்த எழுத்துக்களை தவிர்த்து தூய தமிழ் ஒலிகளுக்கு மாற்றும் மரபு உண்டு. இதன் காரணமாக இலக்கண விதிகளின்படி அஸ்திரம் என்பது தமிழில் அத்திரம் என்று மருவி ஒலிக்கப்படுகிறது. 2. தமிழ் இலக்கிய மரபு. பண்டைய தமிழ் இலக்கியங்களிலும் சித்தர் பாடல்களிலும் வடமொழி சொற்களை தமிழ்படுத்தி எழுதும் வழக்கம் இருந்தது. குறிப்பாக கம்பராமாயணம் போன்ற காப்பியங்களில் பல இடங்களில் வடமொழி ஆயுத பெயர்கள் தமிழ் ஒலிகளுக்கேற்ப மாற்றப்பட்டுள்ளன. சித்தர்கள் தங்கள் பாடல்களில் எதுகை மோனை நயத்திற்காக அத்திரம் என்ற சொல்லையே அதிகம் பயன்படுத்தினர். உதாரணமாக, சிவவாக்கியர் அல்லது திருமூலர் போன்றவர்களின் பாடல்களில் சொற்கள் ஓசை நயத்திற்காக இத்தகைய மாற்றங்களை பெறுவதுண்டு. சித்தர் பாடல்களில் ஓசை நயத்திற்காகவும் எதுகை மோனைக்காகவும் வடமொழி சொற்கள் எவ்வாறு தமிழ்படுத்தப்படுகின்றன என்பதற்கு சிவவாக்கியரின் பாடலிலிருந்தே ஒரு சிறந்த உதாரணத்தை பார்ப்போம். சிவவாக்கியர் தனது பாடல்களில் அக்னி என்ற வடமொழி சொல்லை நேரடியாக பயன்படுத்தாமல் தமிழ் ஓசைக்கு ஏற்ப அக்கினி அல்லது அங்கி என்று பயன்படுத்துவார். உதாரண பாடல்: அறியும் அல்ல அயனும் அல்ல அப்புறத்தில் அப்புறம் கருதி பார்க்கும் மௌனி அல்ல தேவர் அல்ல அசுரர் அல்ல அங்கியாகி நின்ற சோதி ஐம்புலன்கள் ஆறிட எங்குமாகி நின்ற சோதி ஏகரூபமானதே. இந்த பாடலில் அக்னி என்ற வடமொழி சொல் அங்கி என்று தமிழ்படுத்தப்பட்டுள்ளது. காரணம், அக்கி
அல்லது அக்னி என்று சொல்வதை விட அங்கி என்று சொல்லும்போது அந்த வரிக்கு ஒரு மென்மையான ஓசை நயம் கிடைக்கிறது. மேலும் அடுத்தடுத்த வரிகளில் வரும் எங்குமாகி என்ற சொல்லோடு அங்கி என்பது எதுகை நயத்தில் மிகச் சரியாக பொருந்துகிறது. திருமூலர் காட்டும் மற்றொரு உதாரணம், நெஞ்சுள் நிலாவிய மந்தரம் ஒன்றுண்டு. இங்கே மந்திரம் என்பதை மந்தரம் என ஒலிப்பதன் மூலம் அந்த பாடலின் சந்தம் மாறாமல் பாதுகாக்கப்படுகிறது. பொதுவான மாற்றங்கள் சில. சித்தர் இலக்கியங்களில் நாம் சாதாரணமாக காணும் மாற்றங்கள். சக்தி என்பது சக்தியாகும். எடுத்துக்காட்டிற்கு, சக்தி தனை போற்றுவோம். புஷ்பம் என்பது புட்பமாகும். எத்தனம் என்பது அத்தனம் என ஒலிக்கும். இப்படி சொற்களை சிதைக்காமல் தமிழின் இனிமைக்கும் பாடலின் இசைத்தன்மைக்கும் ஏற்ப மாற்றி அமைப்பது சித்தர் பாடல்களின் தனிச்சிறப்பாகும். அஸ்திரம் என்பதும் இத்தகைய ஒரு மாற்றத்தினால் உருவான அத்திரம் என்ற வடிவமே ஆகும். 3. அத்திரம் என்பதன் நேரடி பொருள். தமிழில் அத்திரம் என்ற சொல்லுக்கு சில நேரடி பொருள்களும் உண்டு. அத்திரம் என்பது அசைக்க முடியாத அல்லது உறுதியான ஒன்றை குறிக்கும். தற்காப்பு பொருளிலும் இச்சொல் கையாளப்படுகிறது. 4. எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு. இன்று நாம் பேசும்போது அஸ்திரம் என்று கிரந்த எழுத்தை பயன்படுத்தி பேசினாலும் தூய தமிழ் எழுத்து நடையில் எழுதும்போது அத்திரம் என்று எழுதுவதே முறைப்படி அமையும். அகராதிகளிலும் அஸ்திரம் என்பதற்கு இணையான தமிழ் வடிவமாக அத்திரம் என்பதே குறிக்கப்படப்பட்டுள்ளது. சுருக்கமாக சொன்னால், வடமொழியில் உள்ள கடினமான ஒலியை தமிழ் மொழிக்கு ஏற்ப மென்மையாக்கி பயன்படுத்தும் போதே அஸ்திரம் என்பது அத்திரம் ஆகிறது. இரண்டும் மந்திரத்தால் ஏவப்படும் கருவி என்ற ஒரே கருத்தையே பிரதிபலிக்கின்றன.